Hello everyone, welcome to my channel Kavya Vlogs. இன்னைக்கு நான் வீடியோ பார்க்க போறேன்னா ஒரு பொங்கல் vlog தான் வந்து பார்க்க போறோம். பொங்கல் வைக்கிறதுக்காக முந்தின நாள் நைட்டு வந்து 11:30க்கு நாங்கள் வந்து கோலம் போட ஸ்டார்ட் பண்ணோம். ஆல்மோஸ்ட் வந்து 12:30 1 o'clock கிட்ட வந்து ஆயிட்டு. இந்த வாட்டி கோலம் வந்து நாங்கள் வந்து கொஞ்சம் சிம்பிளாக தான் வந்து போட்டிருந்தோம். வந்து இருந்திருந்தானா அவள் வந்து கரெக்டாக வந்து செலக்ட் பண்ணி பெரிய கோலமாக தான் எப்போதுமே வந்து போடுவாள். அதுக்கு வந்து சுத்தமாக டைம் காணாது. அது வந்து 2 o'clock கிட்ட வந்து ஆயிரும் அக்கா இருக்கும்போது. மார்னிங் 4:30க்கு தான் நான் வந்து எழுந்திரிச்சேன். அம்மா வந்து 3:30க்கெலாம் வந்து எழுந்திரிச்சு குளிச்சு கிளம்பிட்டாங்க. நான் வந்து ரொம்ப லேட்டு. அப்பாவும் வந்து கிளம்பிட்டாங்க. அம்மா எந்திரிச்சதுமே வந்து பானைக்கு வந்து பொட்டெல்லாம் வச்சு காய்கறி விளக்கு எல்லாத்தையுமே வந்து எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க. ஸோ அப்பா தான் எப்போதுமே வந்து அடுப்பு எல்லாமே வந்து எடுத்து வைப்பாங்க. ஸோ அந்த வேலையை வந்து அப்பா பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ நான் வந்து முந்தின நாள் நைட்டே வந்து சாரீ வந்து ப்ளீட் எடுத்து வச்சுட்டேன். மார்னிங் கண்டிப்பாக டைம் இருக்காதுன்னு எடுத்துட்டேன். ஸோ நான் குளிச்சுட்டு கிளம்பி வர்றதுக்குள்ளே அம்மா வந்து பொங்கலே வந்து விட்டுட்டாங்க. இந்த வீடியோ ஃபுல்லுமே அப்பா தான் வந்து அம்மாவை வந்து எடுத்து வச்சுருந்தாங்க. கண்டிப்பாக எனக்கு தேவைப்படும்னு. அப்பா வந்து ஃபுல்லாக இன்னொரு சைடு வந்து விளக்கு முன்னாடி காய்கறி எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டாங்க. அதெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து சீக்கிரமாக வர தான் பார்த்தேன். பட் என்னால் வந்து வர முடியலை. நான் வர்றதுக்குள்ளே பொங்கலை வந்து விட்டுட்டாங்க அம்மாவும் அப்பாவும். வருஷம் இதே மாதிரி தான் நானும் அக்காவும் இருக்கும்போது அம்மாவே வந்து பொங்கல் விட்டுருவாங்க. நாங்கள் எந்திரிச்சு வந்து சும்மா பில்டப் பண்ண மாதிரி பில்டப் பண்ணிவிட்டு வந்து போயிடுவோம். சாமி கும்பிட்றதுக்கு நான் வந்து வந்துட்டேன். பட் நான் வந்து கிளம்பலை. அதுக்குள்ளே சீக்கிரமாக ரெடி ஆகிட்டு தலையை மட்டும் தான் இன்னும் காய வைக்கணும். ஸோ அதுவும் சீக்கிரமாக பண்ணணுன்ட்டு பண்ணிகிட்டு இருந்தேன். ஃபர்ஸ்ட்டு சாப்பாடு வந்து காக்காய்க்கு தான் நாங்கள் வந்து வைப்போம். அதுதான் வந்து வச்சிட்ருந்தேன். எங்கள் வீட்டுக்கு வர்ற காக்கா வந்து இந்த மாதிரி வச்சுட்டு பிளேட்டை வச்சு 2 தடவை தட்டணுன்னா காக்கா வந்து சீக்கிரமாகவே வந்துடும். அதுக்கப்புறம் அம்மா வந்து டீ போட்டு எடுத்துகிட்டு வந்தாங்க. நாங்கள்லாம் வந்து குடிச்சிட்டு அப்படியே சும்மா உட்காந்துருந்தோம். ஏர்லி மார்னிங்கே எழுந்திரிச்சதுனால எனக்கு கிளம்புறதுக்கு டைம் வந்து நிறைய இருந்தது. ஸோ சன்ரைஸ் ஆனதுக்கப்புறம் தான் வந்து நான் ஷூட் எடுக்கவே ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ இந்த ஷூட் எல்லாமே வந்து என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் போய் மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எனக்கு பேசிக்காக எல்லா வீடியோஸுமே வந்து அம்மா அப்பா வந்து எடுத்து கொடுப்பாங்க. ஸோ ஷூட் முடிச்சுட்டு உள்ளே வந்து பார்த்தா ஷாஷா வந்து கரும்பு சாப்பிட்டுட்டு இருந்தா. அதுக்கப்புறமா நான் வந்து கொஞ்சம் நேரம் கழித்து ட்ரெஸ் சேஞ்ச் வந்து பண்ணிட்டு வந்துட்டேன். ஸோ இதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு வேலையே இருக்குது. பொங்கல் அன்றைக்கி என்னோடய ஃபேவரெட்னா பொங்கச்சோறு ப்ளஸ் வந்து மண்டவெல்லம் தான் வந்து நாங்கள் வந்து மார்னிங் சாப்பிட்டுட்டோம். அதுக்கப்புறம் வந்து எல்லா காய்கறியுமே கட் பண்ணி ஒரே சாம்பாராக நாங்கள் வந்து செய்வோம். இதெல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்கும்போது அக்கா சவுண்டு கேட்குற மாதிரி இருக்குது அப்படின்ட்டு போய் பார்த்தா அப்பா வந்து அக்காட்ட பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ தாங்க ஃபோனை அப்படின்ட்டு நான் வாங்கி வந்து பேசிகிட்டு இருந்தேன். வீட்டில் வந்து என்னெல்லாம் ப்ரிப்பேர் ஆகிருக்கு அப்படிங்கிறத அக்காட்ட காமிச்சிட்டு இருந்தேன். மதியம் சாப்பாட்டுக்கு வந்து பொங்கச்சோறு தான், சாம்பார், எல்லா காய்கறி போட்டது ப்ளஸ் அப்பளம், கொஞ்சம் நெய் ஊற்றி செம்மையாக வந்து சாப்பிட்டாச்சு. நாங்கள் 3 பேர் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். ஆனால் இந்த டைமில் வந்து கண்டிப்பாக நாங்கள் வந்து அக்காவை மிஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் சுபாத்தா வந்து சாரீ வாங்குறதுக்காக வந்திருந்தாங்க. அவங்களும் வந்து ஊருக்கு போகிறாங்க. ஸோ எனக்கு வந்து செம்ம டயர்ட் ஆகிட்டு அதனால் ஒரு குட்டி தூக்கம் போட்டு கிளம்பி வந்தாச்சு. எங்கே கிளம்பியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, எப்போதுமே பொங்கல் அன்றைக்கி ஈவினிங் வந்து வீட்டில் வந்து சாமி கும்பிடுவாங்க. பலகாரம் செஞ்சு வச்சு சாமி கும்பிடுவாங்க. ஸோ எங்கள் வீட்டில் நான் வந்து சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நேராக வந்து எங்கள் ஆச்சி வீட்லேயும் நான் போய் கும்பிடுவேன். ஆச்சிக்கு வந்து பலகாரம் செய்ய முடியாது அப்படிங்கிறதுனால எங்கள் வீட்டில் இருந்தே நான் வந்து செஞ்சு எடுத்துகிட்டு போயிடுவோம் எப்போதுமே. பொங்கல் அன்றைக்கி நல்லா ரெஸ்ட் எடுத்ததுக்கப்புறம் மார்னிங்கே சீக்கிரமாக எழுந்திரிச்சு சாப்பாடு எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு நேராக வந்து நாங்கள் திருநெல்வேலிக்கு போயிட்டோம். பேசிக்காக நாங்கள் வந்து சாஷாவை வந்து திருநெல்வேலிக்கு கூட்டு போனது கிடையாது. இந்த வாட்டி ஸ்டே பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அதனால் சாஷாவை வந்து நாங்கள் கூட்டு போயிட்டோம். நான், மாமா, தம்பி 3 பேர் வந்து ஆட்டோவில் போயிருந்தோம். ஸோ பெரியப்பா தான் வந்து ஆட்டோ ஓட்டுருந்தாங்க. பெரியப்பா ஆட்டோவில் தான் நாங்கள் வந்து போயிருந்தோம். அப்பா, அம்மா, ஷாஷா, ஆச்சி, தாத்தா, மீனாத்தை, பாப்பா எல்லாருமே வந்து அப்பா காரில் வந்து போயிட்டாங்கன்னொடனே எங்கே போயிட்டுருக்காங்கன்னு பார்க்காதீங்க. களக்காட்டுக்கு தான் நாங்கள் வந்து போயிருந்தோம். திருநெல்வேலி நியரில் தான் வந்து இருக்குது. ஸோ அன்னைக்கு நாங்கள் போன அன்னைக்கு சரியான கூட்டமாக இருந்தது. உள்ளே போகிறதுக்கே ஒரு 1/2 an hour கிட்டே வந்து ஆயிட்டு. போன உடனே வந்து உட்காந்து சாப்பிட்டுட்டோம். ஃபஸ்ட்டு ஆசா தான் வந்து ரொம்ப சேட்டை பண்ணிகிட்டே இருந்தா. அங்கே வந்து குரங்குலாம் வந்து போயிட்டு இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்து கத்திக்கிட்டே இருந்தா. தான் வந்து மதியம் சாப்பாடு சுண்டை குழம்பு, அது போக வடைலாம் வச்சு சாப்பிட்டுட்டு இருந்தோம். நேராக அது சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் குளிக்க போயிட்டோம். குளிக்க போன இடத்துலையும் அவ்வளோ கூட்டமாக வந்து இருந்துச்சு.
நாங்கள் எல்லாருமே வந்து குளிக்க போனோம். ஆச்சி தாத்தாவை மட்டும் குளிக்க வரல. அதனால் வந்து ஷாஷாவை கெட்டி போடுறதுக்காக ஒரு பிளேஸ் பார்த்து அவளை கெட்டி போட்டுட்டோம். அவ்வளோ ஜாலியாக நாங்கள் வந்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். வீடியோ எடுக்க வந்து மறந்துட்டேன். வந்து ஃபோட்டோவாக இருக்குது. இந்த வீடியோ எண்டில் வந்து நான் வந்து அட்டாச் பண்ணுறேன். நாங்கள் அங்கேருந்து ஒரு 3:30க்கெலாம் வந்து கிளம்பிட்டோம். சாஷா நாங்கள் எல்லாருமே வந்து காருக்கு வந்து மாறிட்டோம். ஸோ அவங்க அத்தை மாமா எல்லாருமே வந்து ஆட்டோவுக்கு போயிட்டாங்க. ஏன்னா ட்ரெஸ்ஸு ஃபுல்லுமே ரொம்ப ஈரமாக இருந்துச்சு. அதனால் அவங்க அங்கே போயிட்டாங்க. சாஷாவுக்கு செம்ம டயர்டாக அதனால என் மடியில் படுத்து நல்லா தூங்கிட்டா. ஸோ ஹைவேஸில் வந்து ஒரு காஃபி ஷாப் இருந்தது. நாங்கள் அது கிட்ட வரும்போது ஒரு 4:30 ஆயிருக்கும். ஸோ காஃபி குடிச்சிடலான்ட்டு வெயிட் பண்ணிட்டு குடிச்சிட்டு இருந்தோம். நானும் என் தம்பியும் வந்து ஷவர்மா வந்து ஆர்டர் பண்ணி வந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. என் தம்பி வந்து நல்லா என்ஜாய் பண்ணான். அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்த உடனே தலையை ஃபுல்லுமே சிக்கு எடுத்து ஒரு கொண்டையை போட்டுட்டு அப்போ தான் வந்து ரிலீஃபாக இருந்தது. எப்பாட அப்படின்னு இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்கின் கேர் வந்து பண்ணியிருந்தேன். சீரம் அப்ளை பண்ணேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் லிப் பாம்லாம் அப்ளை பண்ணேன். இது வந்து 2 days vlog. எல்லாருக்கும் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். மறக்காமல் என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் எல்லாத்தையும் நான் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்குறேன். பாய்.